குயிக் அண்ட் ஈஸி சாம்பார் பொடி நம்ம மைக்ரோவேவ் இருக்குன்னா மைக்ரோவேவ் வச்சு இது பண்ணிடலாம் வறுத்துட்டு அந்த மாதிரிங்கிறது. அடுப்போட வேலையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜீரகம் துளியுண்டு, வெந்தயம் துளியுண்டு, எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு, ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் வந்து இது எடுத்துக்கோங்க, மிளகு. அப்புறம் கட்டி பெருங்காயம், அதை இது அசைப்போட்டுட்டு அது போட்டிருக்கேன். அப்புறம் வந்து துவரம் பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே ஒரு 1¼ ஸ்பூன் அது போல் எடுத்துக்கோங்க. தென் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும், எது இந்த மல்லி, ஓகே, தனியா அது ஜாஸ்தி இருக்கணும். மிளகா ஒரு நீங்கள் வந்து சேப்பு மிளகா நல்ல அது காரம் நல்ல காரமாக இருக்கிறதுனா ஒரு 15-16 பீஸ் போட்டுக்கோங்க. அண்டு நான் இப்போ காம்பையும் பிச்சுடுவேன், பிச்சுட்டு எல்லாத்தையுமே சேர்த்து. அண்டு மஞ்சள் உங்களுக்கு வந்து முழு மஞ்சள் இருக்குன்னா கொஞ்சம் ஒரு 2 தட்டு தட்டிட்டு அதை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கடைசியாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜீரகம், மிளகு, அப்புறம் நம்ம இது உளுந்து சொல்கிறேன், உளுந்தும் போட்டுக்கிறோம். உளுந்து கொஞ்சம், ஒரே ஒரு துளி அரிசி, இந்த திக்னஸ் கிடைக்கும் சாம்பார் பொடிக்கு. பச்சரிசி துளி உண்டு. அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது 3 ஈக்குவல் மெஷரில் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தனியா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்து அப்படியே வந்து இதில் வைக்க போகிறேன், மைக்ரோவேவில். ஒரு 130 ஒரு 1 மினிட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியில் வந்து உங்களுக்கு அந்த வாசனை வந்துடும், ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஒரு வறுத்த வாசனை. நீங்கள் வந்து இது வந்து வெறும் ரெடிமேட் சாம்பார் பொடி. 2வது இது வந்து ரொம்ப நாள் படலாம் வச்சுக்க போகிறது நீங்கள் மாதக்கணக்கில். டக்குன்னு ஒரு இந்த வாரத்தோடு முடிஞ்சிடும், ஒரு 10 நாளில் முடிஞ்சிடும்னா அந்த மாதிரி. ஸோ இது வந்து உடனே மைக்ரோவேவில் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுருங்க. கட்டி பெருங்காயம் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு கட்டி பெருங்காயமும் ஒரு நல்ல தாராளமாக வாசனை வர மாதிரி. அப்புறம் காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, அவ்வளோதான். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் சாம்பார் பொடி. இப்போ நான் மைக்ரோவேவில் வந்து அதை வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி உங்களுக்கு நான் அந்த இதையும் காமிச்சிடுறேன். அரைச்சி எடுத்துட்டாச்சு. உங்களுக்கு இந்த கொரகொரப்பு வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், திடீர் சாம்பார் பொடி ரெடி, வறுத்தரைச்சது.